ரொமான்டிக், கிரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமு. ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னா இருக்குது. பட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு யூனிவர்ஸ், ஒரு பெரிய ஃபிலாசபி கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இருக்குது. பட் வந்து அது ரொம்ப லைட்டர் வே, லைக் ஹவு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் சொல்ல முடியும் அந்த இதில். அவங்க வரையில் ப்ளைனாக வந்து ப்ளைனாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பட் ஸ்டில் அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது. பெரிய ஃபிலாசபி கூட இருக்குது அதுக்குள்ளே. பட் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக ஒரு ஃபிலாசபி ஒன்று வச்சுருந்தீங்களா, சொல்லிவிடுங்க. எந்த ஃபிலாசபி? முன்னாடி ஒன்று போடுறதா ஒன்று சொன்னீங்க இருக்கா? அது ஒன்று. அது என்னென்னா, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அதான் யூனிவர்ஸோட லா. ஸோ எதுவும் சும்மா நடக்கிறது கிடையாது. எல்லாமே இன்டர்லிங்க். ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே கனெக்டட். இப்போ இவர் வந்து மலேசியாவுக்கு வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அது வந்து இவங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட். சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். தட் இஸ் அ லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் ஃபிலாசபி. அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும். சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னார்ல, இப்போது நான், திவ்யா, யோகி பாபு, ருக்மணி, இல்லை இவருங்க, இது ஒரு காம்பினேஷனா, யோகி பாபு அவர் இது ஒரு காம்பினேஷனா, இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கேம் இருக்குது. இது என்னவாக போகுது? ஒரு கதை வந்து ஒரு 10 நாள் நடக்கிற கதையாது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ், 1 மந்த், ஒரு மாதம் நடக்கிற கதை. அவ்வளோதான்.